வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இந்தியன் எக்கனாமியினுடைய டாப் 500 எம்சிக்யூ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அது வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்ட் 16. ஓகே, ஆல்ரெடி 15 வீடியோ முடிச்சிட்டோம். ஸோ 15 வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த 16வது வீடியோவுக்கு வாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சர்வதேச அமைப்புகள் ரைட்டா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, உலக வங்கி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூனிசெஃப், இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இதில் ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின், ரிமைனிங் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே வீடியோலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சரி. இதில் வந்து பாருங்கள், எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் நிலையான வளர்ச்சி நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஸோ இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நிலையான வளர்ச்சியின் கொள்கை இயற்கையாகவே பின்வரும் எந்த கொள்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேள்வி, ரைட்டா? ஸோ அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய தேவைகளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற பிரின்சிபல்ஸில் வந்து அது வந்து எது கூட வந்து ரிலேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிரின்சிபல் வந்து எது கூட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா கேரியிங் கெப்பாசிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்விரான்மெண்ட் கூட ரிலேட்டான ஒரு விஷயம், ரைட்டா? ஸோ கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நார்மலாக இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றத பற்றி ஒரு பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை கோல் அப்படின்னா 17 கோலு 17. எத்தனை டார்கெட் அப்படின்னா 169 டார்கெட். எத்தனை இண்டிகேட்டர் அப்படின்னா 2, 3, 4 இண்டிகேட்டர்ஸ், 234 இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க, எப்பொழுது ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 2015 செப்டம்பர் மாதம். 2015 செப்டம்பர் மாதம். ஸோ இந்த கோல் அப்படின்றது வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வந்து இது அமல்படுத்தப்பட்டதுன்னா 2016லேருந்து 2030க்குள்ளே, சரியா? 2030 வரைக்கும். ஸோ இந்த கோலானது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மில்லினியம், ரைட்டா? மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு இருந்துச்சு. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலுன்னு இருந்துச்சு. அது வந்து 2015லேயே முடிவுக்கு வந்துருச்சு. அந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலுக்கு அப்புறம் போடப்பட்டது தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்ட்டு, ரைட்டா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ இந்த கான்செப்ட் வந்து முதலாக வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2012 நடந்த ரியோ +20 அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் தான், ரைட்டாக? இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னா பிரேசிலில். ஸோ அங்கே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, ஸோ இதனுடைய நார்மலாக இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸினுடைய பிரின்சிபல், அதாவது ஒரு கொள்கை அப்படின்னா வந்து லீவிங் நோ ஒன் பிஹைண்ட் அப்படின்ற ஒன்று. லீவ் நோ ஒன் பிஹைண்ட் அப்படின்ற ஒரு கோட்பாடை உடையது. ஸோ டோட்டலாக வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து ஒரு 5 தூண்களை வந்து உடையது, 5 பில்லர், அது ரைட்டா? 5 பில்லர்ஸ். ஸோ அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பி 5மே பி தான். ஸோ ஃபஸ்ட்டு பி வந்து பார்த்துட்டிங்கன்னா பீப்புள், நெக்ஸ்ட்டு பிளானட், அதுக்கடுத்து ப்ராஸ்பெரிட்டினா செழிப்பாக இருக்கிறது, ப்ராஸ்பெரிட்டி. அடுத்தது அமைதி, பீஸ். அடுத்து பார்ட்னர்ஷிப், ஒற்றுமை. ஸோ இதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்கிறாங்க. அது போக அதனுடைய கண்டினியூஷன் எழுதுகிறேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து கரெக்டாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்தியாவில் வந்து யார் கண்காணிப்பாங்க அப்படின்னா நீத்தி ஆயோக் தான் வந்து அதனுடைய ப்ராக்ரஸை வந்து கண்காணிப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக வந்து 2023-24 வச்சு பார்க்குறப்ப இந்தியாவினுடைய ஸ்கோர் வந்து எவ்வளோவில் இருக்குன்னா 71ல் வந்து இருக்குது. ஸோ அதில் இந்தியாவில் டாப் பெர்ஃபார்மராக யார் இருக்கிறாங்கன்னா கேரளா தான் வந்து எல்லா வருஷமும் மோஸ்ட்டாக முதல் இடத்துல இருக்கக்கூடியது.
அதே நேரத்தில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பொறுத்த வரைக்கும் 2025 ரிப்போர்ட்டில் 2025 ரிப்போர்ட்டு பார்க்குறப்ப இந்தியா டோட்டலாக எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 99வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது உலக அளவில். ரைட்டா? இதெல்லாம் வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு ஓகே, இது போதுமானது தான். ஸோ நம்மளுக்கு இதனுடைய ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரியிங் கெப்பாசிட்டி. அதாவது ஆக்சுவலாக வந்து கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னென்னா, ஸோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேர் வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதை தான் வந்து கேரியிங் கெப்பாசிட்டி. இல்லை அந்த 100 பேர் யூஸ் பண்ணுறதை தாண்டி வந்து என்ன சொல்கிறது அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் ஓவர் ஷூட்டில் போய் முடிஞ்சிடும். ரைட்டாக? அது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா என்விரான்மெண்டல் ஓவர் ஷூட். அதிகமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லைன்னா எக்காலஜிக்கல் ஓவர் ஷூட் அப்படின்ட்டு. ஒருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு ஏன்னா ஒரு சுற்றுச்சூழல் அப்படின்றது இப்போ ஒரு மரம் இருக்குது. அந்த மரமானது வந்து திருப்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பழத்தை பறிக்கிறோம் ஏதோ ஒன்றா திருப்பி அதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் அடுத்து வந்து சீசன் வரத்துக்கு. ஸோ நம்ம இப்போ இது வேணும்னு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து முடிஞ்சு போயிடும். ரைட்டா? ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இன்கேஸ் அது எந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து எந்த பிரின்சிபல் கூட தொடர்புடையது அப்படின்னா கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? நெக்ஸ்ட்டு, அதாவது சிம்பிளாக வந்து இந்த கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் வந்து இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தான். நெக்ஸ்ட்டு, ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது உலக மேம்பாட்டு அறிக்கை வந்து யாரால் வந்து வெளியிடப்படுகிறது? வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இது வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணுறது. இது இன்டர்நேஷ்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்கால் ரிலீஸ் பண்ணப்படுகிற ஒன்று. ஓகே? இதில் இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1965 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து நியூயார்க்கில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1944 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வாஷிங்டன் டிசி. உலக வர்த்தக அமைப்பு இது 1995 ஜனவரி 1 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. இது 1944 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகமும் வாஷிங்டன் டிசியில் தான் இருக்கிறது. ரைட்டா? ஸோ இது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு, ஸோ இது வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு அறிக்கை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் வந்து உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் அறிக்கையை வந்து அதாவது குளோபல் எக்கானமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் இதை வந்து வெளியிடும் அமைப்பு வந்து எது அப்படின்றது கேள்வி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது உலக வங்கி தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே? குளோபல் எக்கானமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு அறிக்கை. ஓகே, சரி, ஒன் செகண்ட். ஸோ இந்த குளோபல் எக்கானமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை வெளியிடக்கூடியது உலக வங்கி. இது வந்து ட்வைஸ் அ இயர், 2 times per year, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரைட்டாக? எந்தெந்த மாதம் அப்படின்னா ஜனவரி மாதமும் மற்றும் ஜூன் மாதமும் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜனவரியும் ஜூனும். ஓகே? நெக்ஸ்ட், அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்கிறாங்க இதில்? ஓகே, இது போதுமானது தான். அடுத்து வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக், உலக பொருளாதார கண்ணோட்டம் என்ற அறிக்கையை வந்து வெளியிடும் அமைப்பு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஓகே? ஸோ இந்த வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக்குமே வந்து 2 times per year, ஒரு வருஷத்துக்கு 2 முறை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து எந்தெந்த மாதம் அப்படின்னா ஏப்ரல் மாதமும் அக்டோபர் மாதமும் ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஓகே? இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டினுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது வந்து இங்கே இருக்குது, வாஷிங்டன் டிசியில் இருக்குது. எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1944 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவராக இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா இருக்கிறாங்க. ஜார்ஜிவா இருக்கிறாங்க. ஓகே? சரி, ஓகே, இது போதுமானது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ்
ப்ரொஜெக்ஷன்னா வந்து இந்த பொருளாதாரம் வந்து எந்த அளவுக்கு முன்னேற போகிறது அப்படின்ட்டு வெளியிடுவாங்க. அதில் உலக அளவில் வந்து ஜிடிபி, சரியா, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது உலக அளவில் இப்போ நான் எழுதுறது எல்லாமே 2026 ப்ரொஜெக்ஷன். உலக அளவில் வந்து 3.3% வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஜிடிபியினுடைய வளர்ச்சி 6.4% அதாவது வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது இம்பார்ட்டண்ட்டானது 2026. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமானது வேறு. ஓகே, இது போதுமானது தான். நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினே தான். உலக நாடுகளுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டின் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்றது கேள்வி. ரைட்டா? ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் இதை வந்து வேர்ல்டு எக்கானமிக் ஃபாரம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. உலக பொருளாதார மன்றம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டோட்டலாக வந்து ஒரு 3 டைமென்ஷனில் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வந்து எத்தனை டைமென்ஷன்னா ஒரு 4 டைமென்ஷன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் இந்தியாவினுடைய ரேங்க் வந்து எவ்வளோ அப்படின்னா, நான் சொல்கிறது இப்போ 2025 131 2025. இதுவே 2024 எவ்வளோன்னா 129 129th 2024. ஓகே, இது இம்பார்ட்டண்ட்டு. வேறு அது போக வந்து இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2025 வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து எது அப்படின்னா ஐஸ்லாண்டு. ஓகே, கடைசி இடம் அதாவது 148வது இடம் 148 அது வந்து பாகிஸ்தான். ஓகே, அடுத்தது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளை வந்து மறுசீரமைப்புக்கு உதவுவதற்காக பின்வரும் நிறுவனங்களில் எது உருவாக்கப்பட்டது? ஸோ இரண்டாம் உலகப் போரானது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நடைபெற்றதுன்னா 1939 45 வரைக்கும் நடைபெற்றது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய நாடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதிப்படைஞ்சுது. ஸோ அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் நம்ம ஆப்ஷன் பார்த்தோன்னா அப்போ இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உருவாக்கப்பட்டது. அப்போ 44 45 46 இந்த காலகட்டத்தில் தான். ஆனால் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து 1919 உருவாக்கப்பட்டது. இது அப்போ வந்து இது வராது. அடுத்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995 உருவாக்கப்பட்டது. அப்போ இதுவும் வராது. அதுக்கடுத்து ஆனால் இந்த உலக வங்கி 1944, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் 1944. அப்போ இந்த இரண்டில் ஏதோ ஒன்று தான் வந்து வரும். இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உலக வங்கி 1944 ஆரம்பிக்கிறப்பயே வந்து இது கூடயே சேர்த்து ஒரு அமைப்பு வந்து ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ரைட்டா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ எது வரும் அப்படின்னா உலக வங்கி தான் வரும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து வராது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ உலக வங்கிக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா 1944 உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கடுத்து 1960 உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். அடுத்து 1956 வந்து உருவாக்கப்பட்ட வரிசையாகவே எழுதுகிறேன். ஸோ 1956 வந்து உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். அடுத்து 1960 உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். வேறு 1966 உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ரைட்டாக? முதலீடு ரிலேட்டடாக. அடுத்து 1988 வந்து உருவாக்கப்பட்ட மிகா மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஓகே, 44 56 60 66 88. ரைட்டா? 66 88. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி.
அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், அடுத்து இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், அடுத்து மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு அமைப்பில் மட்டும்தான் இந்தியா வந்து உறுப்பினர் கிடையாது. அது இது இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல, இதில் மட்டும். ஸோ இதில் வந்து இந்தியா உறுப்பினர் இல்லை, இந்தியா வந்து உறுப்பினர் கிடையாது. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து உறுப்பினர் தான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் வந்து சர்வதேச நாணய நிதியத்தின் செயல்பாடு இல்லை, எது இல்லைன்றத கேள்வி. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குல்ல, அதனுடைய ஃபங்க்ஷன் எது கிடையாது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா என்ன? மானிட்டரினா மணியை ஃபண்டாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள். உறுப்பு நாடுகளுக்கு குறுகிய கால கடன்களை வழங்கும், உறுப்பு நாடுகளுக்கு நாணயத்தை வழங்கும், அடுத்து உலகளாவிய பொருளாதார போக்குகளை கண்காணிக்கும். பட் ஆனால் சர்வதேச வர்த்தகத்தை ஊக்குவிக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் வந்து யார் இருக்காங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பினை தனியாக ஒரு அமைப்பு இருக்குல்ல. ஸோ அப்போ இது வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, மற்றபடி இது எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் தான். ஆனால் வந்து இது வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸோ பிரெட்டன் வுட்ஸ் ட்வின் ஆஃப் IMF. பிரெட்டன் வுட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிரெட்டன் வுட்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து 1944 ஜூலை மாதம் நடைபெற்றது அப்படின்ட்டு. இந்த பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து 2 அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டது. அது ஒன்று வந்து IMF. இந்த IMF கூடயே சேர்த்து உருவாக்கப்பட்டது எதுனா உலக வங்கி. அதை தான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, உலக வங்கி. நெக்ஸ்ட்டு வேறு. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டாப்பிக்கில் வந்து கடைசி கேள்வி இதுதான். உலக வங்கி முக்கியமாக வளரும் நாடுகளுக்கு பின்வரும் எந்த நோக்கத்திற்காக உதவி வழங்கிறது? ஸோ வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல, அது வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, ஸோ உலக வங்கி மிலிட்ரி, அதாவது இராணுவ செலவு வந்து பண்ணாது. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா குறுகிய கால நாணய பரிமாற்றம், இதெல்லாம் வந்து அவங்க வேலை கிடையாது, உலக வங்கியினுடைய வேலை இல்லை. ரைட்டா? அதுபோக அணுசக்தி மேம்பாடும் கிடையாது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங் டேர்ம், அதாவது உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி போன்ற நீண்டகால மேம்பாட்டு திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் எஜுகேஷனுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு காசு கொடுப்பாங்க. ரைட்டாக? லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடான கேள்விகள். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 35லேருந்து 40 கேள்விகள் பார்த்துருக்கோம். இதில் எக்கச்சக்க அமைப்புகளை பற்றியும் அது வெளியிடுகிற அறிக்கைகள் பற்றியும் அந்த அறிக்கைகளில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களும் இதில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பட்ஜெட். ஸோ பட்ஜெட் பற்றி தான் வந்து அடுத்த ஒரு 2 வீடியோ வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பட்ஜெட் பற்றி தான் இருக்குது. அதாவது இந்த 16வது வீடியோனுடைய பாதியும் 17, 18வது வீடியோலாம் வந்து முழுக்க பட்ஜெட் ரிலேட்டடாக தான் வந்து கேள்விகள் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பட்ஜெட் பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போனால் அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு பட்ஜெட். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக வந்து பட்ஜெட்டை பிரிக்கலாம். சாரி, 2 விதமாக. அதில் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெவென்யூ பட்ஜெட், இன்னொன்று வந்து என்னென்னா கேபிட்டல் பட்ஜெட். ரெவென்யூ பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட்டுன்ட்டு 2ஆக வந்து பிரிக்கலாம். இதில் இந்த ரெவென்யூ பட்ஜெட்டை 2ஆக பிரிக்க முடியும். ரைட்டா? அதுக்கடுத்து கேபிட்டல் பட்ஜெட்டையும் 2ஆக பிரிக்க முடியும். ரெவென்யூ பட்ஜெட்டை எப்படி பிரிக்கலாம்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பிரிக்கலாம். ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், இன்னொன்று ரெவென்யூ
எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பிரிக்க முடியும். இன்னொன்று இந்த கேபிட்டல் பட்ஜெட்டையுமே கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் வருமானம், எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவுகள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ட்டு பிரிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ எப்படியெல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னா பட்ஜெட்டை வந்து ரெவன்யூ பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் கேபிட்டல் பட்ஜெட்டுன்னு பிரிக்கிறோம். அந்த ரெவன்யூ பட்ஜெட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ஆகவும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராகவும் பிரிக்கிறோம். அடுத்து கேபிட்டல் பட்ஜெட்டை கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் ஆகவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராகவும் பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பிரிக்கப்படுகிறது. இப்போ இந்த ரெவன்யூ பட்ஜெட் அப்படின்றது என்னது அதுதானே பார்க்கணும். இப்போ நார்மலாக ஓகே, ஸோ இந்த ரெவன்யூ பட்ஜெட்டுக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படி நார்மலாகவே ரெவன்யூ பட்ஜெட்னா ரெக்கரிங் அப்படின்றது வந்து என்னென்னா வாரமோ இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இல்லை திங்கக்கிழமைனா அடுத்த வாரம் திங்கக்கிழமை, இல்லை இந்த மாதனுடைய எண்டு அப்படின்னா அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம், அப்படியே மாதம் இல்லை வருஷம் இல்லை வாரம் இல்லை நாளுக்கு நாள் அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிக்கரிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம். இந்த ரெவன்யூ பட்ஜெட் அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்ம், சின்னதாக வந்து இருக்கும். அதுக்கடுத்தது இந்த ரெவன்யூ பட்ஜெட்டு கீழே தான் வந்து என்ன வருது அப்படின்னா இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்ற ஒன்று வருது இல்லை. இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸே ஆக்சுவலாக ரெண்டாக பிரிக்கிறாங்க, அதையும் நான் எழுதி போட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெவன்யூ ரெசிப்ட்ஸையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்ட்டு. சரியா? ஸோ ஒன்று இப்படி பிரிக்கிறாங்க டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்ட்டு பிரிக்கப்படுகிறது. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் ரெக்கரிங், அதுக்கடுத்து ஷார்ட் டேர்மாக. சரி, இப்போ இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்க்கு கீழே வந்து ரெசிப்ட் அப்படின்னாலே என்னென்னா வருமானம். ரெசிப்ட்னா வருமானம் வருது, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகள். அப்போ இந்த வருமானத்தின் மூலியமாக, சரியா, அப்போ ரெசிப்ட்ஸ் அப்படின்னாலே என்னது வருமானம் தான். ஸோ இந்த வருமானத்தின் மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது லயபிலிட்டி கிடைக்குதா. லயபிலிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா இதை வேறு யார்கிட்டேயாச்சும் கொடுக்கணுமா அப்படின்றது தான். நோ லயபிலிட்டியும் கிடையாது. அதுக்கடுத்தது அசட்னா சொத்து. ஸோ இந்த அசட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறையவும் குறையாது, ரைட்டா. ஸோ அசட்டு வந்து குறையாது, அது நேரத்தில் சொத்து அப்படின்றது குறையாது. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா லயபிலிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு வரவே வராது. லயபிலிட்டினா வேறு ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது. இந்த ரெவன்யூ ரெசிப்ட்டுக்கு கீழே தான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்ற ஒன்று வருது. அதாவது டேக்ஸ் மூலிமா நார்மலாக என்ன சொன்னேன் ரெவன்யூ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெவன்யூ அப்படின்னாலே வருமானம். இதில் ரெசிப்ட் அப்படின்னா வருமானத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடியது. அதுக்கடுத்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு வருமானத்தின் மூலியமாக செலவு பண்ணுறது. டேக்ஸ் ரெவன்யூக்கு கீழே எதெல்லாம் வருது அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நம்மளுக்கு டேக்ஸ் ரெவன்யூன்னு வருமானத்தின் அதாவது வரிகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம். டைரக்ட் டேக்ஸ் மூலியமாகவும் இன்டைரக்ட் டேக்ஸ் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய வருமானங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி டாக்ஸேஷன் டாபிக் வந்து முடிச்சாச்சு. டைரக்ட் டேக்ஸு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா முக்கியமானது இன்கம் டேக்ஸ் வரும், அதுக்கடுத்து கார்ப்பரேட் டேக்ஸ் வரும், இதெல்லாம் வரும். இன்டைரக்ட் டேக்ஸுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வரும், கஸ்டம்ஸ் டியூட்டி வரும், எக்ஸைஸ் டியூட்டி வரும். இது எல்லாமே வந்து மறைமுக வரிகளில் வரக்கூடியது. அதுக்கடுத்து இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னென்னா வருமானத்தின் மூலியமாக நம்ம செலவு பண்ணுறது, ரைட்டாக. எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவுகள். ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே வந்து எதிலெல்லாம் செலவு பண்ணுறோம், அரசாங்கம் எதிலெல்லாம் செலவு பண்ணுது அப்படின்னா வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, ஆல்ரெடி வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு, அதுக்கடுத்து மானியம் கொடுக்கறதுக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல கடன்கள் வாங்கியிருக்கோம் அரசாங்கம். அந்த கடன்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வட்டி கொடுக்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து செலவு பண்ணுது. ஸோ இதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்டா. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் நார்மல் ரன்னிங் ஆஃப் கவர்மெண்ட் ரன்னிங் நார்மலாக ஒரு அரசாங்கம் வந்து செயல்படுவதற்கு பண்ண வேண்டிய செலவுகள் எல்லாமே வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மூலியமாக வந்துடும். ஓகே. ஸோ அதே நேரத்தில் இப்போ செலவு பண்ணால் நம்மளுக்கு சொத்து ஏதாச்சும் க்ரியேட் ஆகுமா, அசட் எதுவுமே வந்து இதில் வராது. ஓகே. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் சொல்லியிருப்பேன் ரெக்கரிங்கு ஷார்ட் டேர்ம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ரெக்கரிங்னா
இப்போ மாதம் மாதம் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மாதம் மாதம் சேலரி கொடுக்கணும், மாதம் மாதம் பென்ஷன் போடணும், அதுக்கடுத்து மாதம் மாதம் இந்த மானியங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து மாதம் மாதம் என்ன பண்ணணும், வட்டியெல்லாம் கட்டணும். எல்லாமே இந்த மாதம் மாதம் நடக்கிறது, வருஷம் நடக்கிறது, இல்லை வாரம் நடக்கிறது, இந்த மாதிரி குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங்னு சொல்லுவாங்க. இதுவே கேபிட்டல் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ இது வந்து ரெக்கரிங்காக நான் ரெக்கரிங் அப்படின்றது என்னென்னா, இது வந்து வருஷமாவோ இல்லை மாதமாவோ அப்படிலாம் நடக்கவே நடக்காது, ரைட்டா? இது வந்து நான் ரெக்கரிங். அது போக ஏன் இது வந்து நான் ரெக்கரிங் அப்படின்னா, இது வந்து லாங் டேர்ம், நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடியது. லாங் டேர்ம் கேபிட்டல்னாலே மூலதனம். அடுத்து அப்போ கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னா என்னது? ரிசிப்ட்னாலே காசு கிடைக்கிறது ரிசிப்ட்டு, ரைட்டா? காசு நம்மளுக்கு வரும், ரிசிப்ட்னா காசு வரும், ரைட்டா? ஸோ அப்போ கேபிட்டல்னால் பெரிய அளவில் வந்து காசு வரது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எதெல்லாம் அப்படின்னா, ரெவன்யூனா சின்னதாக வரும், கேபிட்டல் ரிசிப்ட்னா பெரிய லெவலில் வரும். எப்படி பெரிய லெவலில் வரும்? நம்ம வேறு இடத்துலேருந்து கடன் வாங்குறது, பெரிய 1,00,000 கோடி 2,00,000 கோடி அப்படின்ட்டு அரசாங்கம் வந்து கடன் வாங்குறது. அதுக்கடுத்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் வச்சுருக்குல்ல, அந்த பொதுத்துறை நிறுவனங்களினுடைய பங்குகளை வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ விற்பதன் மூலியமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் மேலேயே போடுறேன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா சேல் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட்டுனுடைய ஷேர்ஸ், அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க, அதன் மூலியமாக காசு கிடைக்கும். இதெல்லாம். அதுக்கடுத்து ரிக்கவரி ஆஃப் லோன்ஸ், அரசாங்கம் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா கடன்களை கொடுத்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து கடன்களை வாங்குறது, ஓகே? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடியது. அப்போ பெரிய அளவில் வந்து அதே நேரத்தில் கேபிட்டல் ரெசிப்ட் மூலியமாக, ஸோ அப்போ இது ஒன்றா. அடுத்து கேபிட்டல் ரெசிப்ட்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காசு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லயபிலிட்டி கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து லயபிலிட்டி அப்படின்னா, இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து நான் வந்து ஒரு 100 ரூபா வாங்கியிருக்கேன்னா, அது அப்போ வந்து அந்த 100 ரூபாய்க்கு நான் லயபிலிட்டி, ஏன்னா நான் அந்த 100 ரூபாயை திருப்பி கொடுத்து தான் நான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு வந்து அது அசெட், சொத்து. ஏன் அப்படின்னா, அந்த 100 ரூபா கொடுக்குறப்ப நான் எக்ஸ்ட்ரா வட்டியோடு கொடுப்பேன், கரெக்டாக? அப்போ அது சொத்து. அதே மாதிரி தான் இங்கே இப்போ பாரோயிங், கடன் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கடன் வாங்குறவங்களுக்கு வந்து திருப்பி நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய லயபிலிட்டி தானே, அப்போ லயபிலிட்டியில் வந்து வரும். அதுக்கு அடுத்தது வந்து, ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து என்னாகும் அப்படின்னா இதாகும், குறைய ஆரம்பிக்கும். இங்கே வந்து லயபிலிட்டி இருக்குது. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா அசெட், சொத்து அப்படின்றது குறையும், ரெடியூசஸ் அசெட்ஸ். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை தானே இங்கே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பங்குகளை விற்கிறோம். ஸோ சொத்து வந்து குறையும். இது வந்து கேபிட்டல் ரிசிப்டில் வரக்கூடியது. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பெரிய அளவில் நம்ம அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவுகள் அப்படின்றது என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயினாக. என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ரோடு, ரயில்வேஸ், இந்த மாதிரி நிறைய இது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஷினரி, பெரிய மிஷின்லாம் வந்து வாங்குறது. அதுக்கடுத்து லோன் ரீபேமெண்ட்டு, நம்ம வாங்கின கடன் இருக்குல்ல, அந்த கடனை வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி ஒரு 1,00,000 கோடி வாங்கினாங்கன்னா அந்த 1,00,000 கோடியை திருப்பி கொடுக்குறது, இந்த லோன் ரீபேமெண்ட். இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பண்ணக்கூடிய செலவுகள், ஓகே? ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இது எல்லாமே வந்து வரும், ஓகே? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எதெல்லாம் அப்படின்னா, நம்மளுக்கு பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் இந்த பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை இல்லை, ரைட்டா? ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து இருக்குதுன்னா, ஆர்டிக்கல் 112 இந்த பட்ஜெட்டுன்றது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் மெஷர் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஓகே? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ நம்ம இதில் பார்த்துடலாம் பட்ஜெட் பற்றி, ஓகே? ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து வட்டி வந்து நம்ம ஒரே செகண்ட், சாரி, லைட்டாக கோல்டு, ஓகே? இதில் வந்து நம்ம கடன் வாங்கின கடனுக்கு வந்து வட்டி கொடுக்குறோம்ல, அந்த வட்டி வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எங்கே இருக்குது? இதாக இருக்குது பார்த்தீங்களா, வட்டி கொடுக்குறது. ஸோ அப்போ வட்டி கொடுக்குறது வந்து எதுக்கு வருது அப்படின்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஓகே?
ஸோ இதில் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னா எல்லாம் அதனால தான் தனித்தனியாக போட்டிருக்கேன். ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ட்டு தனியாகவே போட்டிருக்கு. ஸோ இந்த இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் பெரிய அளவில் பண்ணக்கூடிய செலவுகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கடுத்து வந்து லோன் ரீபேமெண்ட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய இது. ஓகே, ஸோ இதுதான் வந்து வட்டி செலுத்துதல் எதற்கு கீழே வருகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே அடுத்தது இது வந்து எது ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு செகண்ட். இந்த இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டெஃபிசிட் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. டெஃபிசிட் பட்ஜெட்டில், சரியா? பட்ஜெட்டில் வந்து டெஃபிசிட் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. என்னென்ன டெஃபிசிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 3 டெஃபிசிட் வந்து உண்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட், அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்ற ஒன்று, அடுத்தது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்ற ஒன்று, நெக்ஸ்ட்டு ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்ற ஒன்று. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஃபிசிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாகவே டெஃபிசிட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நபர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் மாத சம்பளம் வந்து ஒரு 10,000 வந்து வாங்குறாரு. மாத சம்பளம் ஒரு 10,000 வாங்குறாரு. ஓகே, ஸோ 10,000 வாங்குறாரு. ஆனால் அவருடைய செலவுகள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப 11,000 செலவு பண்ணிகிட்ருக்கிறாரு. 11,000 செலவு பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ ரூபா வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மியாகுது அப்படின்னா ஒரு 1,000 கம்மியாகுது. ரைட்டா? ஸோ 1,000 வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு எக்ஸ்ட்ராவே செலவு பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த 1,000 வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரோ பண்ணியிருப்பார். வேறு யார்கிட்டையாச்சும் இருந்து கடன் வாங்கியிருப்பார். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 1,000 தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஃபிசிட். 10,000 சம்பளம் வருது, 11,000 செலவு நடக்குது. அப்போ அந்த 1,000 தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா பற்றாக்குறை. டெஃபிசிட் அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா பற்றாக்குறை அப்படின்ட்டு தான் வந்து அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,000 வந்து பற்றாக்குறை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த ரெவன்யூ டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட் இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு ஃபார்முலாவே நான் வந்து அடுத்தடுத்ததில் நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் ஃபார்முலா இதில் எழுதி போட்டுடுறேன். நான் நெக்ஸ்ட் இதில் அதாவது இது ரிலேட்டடாக கொஸ்டின் வரப்போ நான் டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெவன்யூ டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ என்னென்ன ஃபார்முலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னா என்னென்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ரைட்டா? எப்பொழுதுமே எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெசிப்ட் தானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வருமானத்தை விட, சரியா, வரக்கூடிய காசை விட செலவுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருந்தால் தான் அது வந்து பற்றாக்குறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெண்டிச்சர்னு என்ன, செலவுகள் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து டெஃபிசிட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 10,000, இதில் வந்து 8,000 அப்படின்ற மாதிரி அப்போ டெஃபிசிட் வரும். ஸோ இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதுவே ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு ஃபார்முலா எவ்வளோ அப்படின்னா, ஃபார்முலா என்னென்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். நம்ம டோட்டலாக பண்ணக்கூடிய செலவுகள் மைனஸ் டோட்டலாக நமக்கு வரக்கூடிய காசு. அடுத்து ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்றது வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். நம்ம வட்டி கட்டக்கூடிய காசு. ஓகே, இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட். இதில் இந்த டோட்டல் ரெசிப்ட்ஸ் இருக்குல்ல, டோட்டல் ரெசிப்ட்ஸில் வந்து எது ஆட் ஆகாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த கடன்கள் இருக்குல்ல அது ஆட் ஆகாது. பாரோயிங்ஸ். வேறு யார்ட்டையாச்சும் காசு வாங்கினா அதுவுமே வந்து நமக்கு வரக்கூடிய காசில் தான் வரும். பட் ஆனால் இந்த டோட்டல் ரெசிப்ட்ஸில் வந்து பாரோயிங்ஸ் ஆட் ஆகாது. பாரோயிங்ஸ்னால் நம்ம மற்றவங்க கிட்டே இருந்து வாங்கக்கூடிய காசு வந்து இதில் ஆட் ஆகாது. ஓகே,
ஸோ ரெவன்யூ டெஃபிசிட்டு, ஃபிஸ்கல் டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட். நான் இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். நம்ம இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறப்ப, ஏன்னா இது ரிலேட்டடாக கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் கிட்ட இருக்குது. நம்ம நிறைய தடவை வந்து இதை பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து இது மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஓகே, சரி, அடுத்தது பாருங்கள். பொதுவாக இந்தியாவில் நிதி ஆணையம் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் நியமிக்கப்படுகிறது, சரியா? ஸோ அது வந்து எதற்காக நியமிக்கப்படுகிறது அப்படின்றது தான் வந்து கேள்வி, ரைட்டா? ஸோ இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக ஒரு சில முக்கியமான டாபிக்ஸை முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு போனால் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பட்ஜெட் இதை பற்றி பார்த்துட்டோம். பட்ஜெட் ஏன்னா இப்போ நம்ம பட்ஜெட்டில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அது இதுன்னு நம்ம பார்த்தோம்ல, இதில் வந்து ரெவன்யூ டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட், இது எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து கொஸ்டின் வரும். அதில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, சரி, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, ரைட். ஸோ நம்மளுக்கு ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்லாம் முக்கியம்னா, இது எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்றதெல்லாம் மெயினாக கேட்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு இது எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வருதுன்னா, இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 280 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, இந்த ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா எல்லா 5 வருஷத்துக்கு ஒரு தடவைக்கும், எவ்ரி 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆர் இயர்லியர் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் அப்பாயிண்ட் பண்ண முடியும் தேவைப்பட்டால். ஓகே, அதுக்கடுத்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு சேர்மன் ப்ளஸ் ஒரு 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சேர்மனும் ஒரு 4 உறுப்பினர்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாரையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? பிரசிடெண்ட்டு. பட் ஆனால் இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது இவங்க என்ன தகுதி, அதுக்கு அடுத்தது இவங்களை வந்து செலக்ட் பண்ணுறது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், இதை எல்லாத்தையுமே வந்து உறுதி செய்கிறது வந்து யார் அப்படின்னா வந்து பாராளுமன்றம் தான். ஓகே, ஸோ அது போக வந்து இவங்க வந்து அட்வைசரி பாடி தான். இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. என்னென்னா இவங்களுடைய பரிந்துரைகளை வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இது பண்ணிக்குவாங்க. ஓகே, கவர்மெண்ட் மேலே அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்காது. ஏற்றுக்காமையும் இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எத்தனாவது அப்படின்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இதனுடைய சேர்மனாக இப்போ இருக்கிறது வந்து யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள். அரவிந்த் பனகாரியா. ஸோ இவர் வந்து நீத்தி ஆயோகனுடைய முன்னாள் துணைத் தலைவராக இருந்தவர். இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5 வருஷத்துக்கு போதில்லை. அந்த 5 வருஷம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் 1, 2026 இருந்து 2031 வரைக்கும் இருக்க போகுது, ரைட்டா? 2031 வரைக்கும் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதாவது மத்திய அரசுகள் கலெக்ட் பண்ணுற டேக்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான். ஓகே, ஸோ இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 41% வந்து இப்போ 100 ரூபா வந்து வரியை வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த 100 ரூபாவில் 41 ரூபா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு போயிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில அரசுகளுக்கு வந்து போயிடும், ரைட்டா? 15வது ஃபினான்ஸ் கமிஷனும் இதே தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான பாடி. வேறு ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் வேறு முக்கியமானது எதெல்லாம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இதனுடைய தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னா கேசி நியோகி. எப்போ அப்படின்னா 1951. இதுவே 15வது
15வது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சேர்மன் வந்து யார் அப்படின்னா என்கே சிங். என்கே சிங் அவர்கள். ஸோ இவர் வந்து 2021 2026 வரைக்கும் என்கே சிங் அவர்கள் வந்து இருந்தாங்க. வேறு முக்கியமானது எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேறு ஆர்டிக்கல் 281 இருக்குல்ல, ஆர்டிக்கல் 281. இந்த ஆர்டிக்கல் 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் 281 எதை பற்றி பேசுதுன்னா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எங்கே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பார்லிமெண்ட்டில் கொடுக்கணும். லோக்சபாலையும் கொடுக்கணும், ராஜ்யசபாலையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது ஆர்டிக்கல் 281, ஆர்டிக்கல் 281. ஓகே, இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது இந்த இதில் வந்து முக்கியமான உறுப்பினர்கள் யார் அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல, ஒரு 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனில். ஸோ அந்த 4 உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு உறுப்பினர் வந்து யார் அப்படின்னா அஜய் நாராயண். அதுக்கு அடுத்தது ஆனி ஜார்ஜ் மேத்யூ. வேறு முக்கியமானவங்க வந்து நிரஞ்சன் ராஜத்யாக்ஷா. அடுத்து மனோஜ் பாண்டா. ஓகே. ஸோ இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஜய் நாராயண் கொஞ்ச நாள் இருந்தார். பட் ஆனால் அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா டி ரவிசங்கர் வந்து வந்துட்டார். ரவிசங்கர் அவர்கள் 2025 இறுதியில் வந்து இவர் உறுப்பினராக இருந்தார். பட் ஆனால் டி ரவிசங்கர் வந்து அதுக்கடுத்து வந்துட்டார் இதனுடைய உறுப்பினராக. ரைட்டா, அதாவது 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய உறுப்பினராக. அதே நேரத்தில் இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய செயலாளர், செக்ரட்டரி யார் அப்படின்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே அவர்கள். ஓகே. ஸோ இது வந்து ஏப்ரல் 1 2026 எப்போ வரைக்கும் அப்படின்னா மார்ச் 31 2031 வரைக்கும் வந்து இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய அந்த இது வந்து இருக்க போகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சிம்பிளாக டு டிட்டர்மைன் த ஷேர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் சென்ட்ரல் கிராண்ட்ஸ் அண்ட் யூனியன் ரெவன்யூஸ். மத்திய மானியங்கள் மற்றும் ஒன்றிய வருவாயில் மாநிலங்களின் பங்கை வந்து தீர்மானிப்பதற்காக தான் இந்த இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு. ஓகே. ஸோ இதில் பாருங்கள், வட்டி செலுத்துதல்கள் முதன்மை பற்றாக்குறையில் சேர்க்கப்பட்டால் அதாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை ப்ரைமரி டெஃபிசிட் கூட, அந்த ஃபார்முலா வந்து நம்ம அதில் பார்த்தலாமா. ஸோ இதில் நான் எழுதியிருக்கேன்ல, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிடுறேன் இந்த பேஜை. ஓகே, காப்பி பண்ணி நான் இந்த இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை ப்ரைமரி டெஃபிசிட் கூட சேர்த்தா, அப்போ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை இது அப்படியே காப்பி. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ரைட்டா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமரி டெஃபிசிட் இங்கே இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இங்கே இருக்குது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை ப்ரைமரி டெஃபிசிட் கூட சேர்த்தா, அப்போ ப்ரைமரி டெஃபிசிட்டு கூட இந்த மைனஸாக இருக்கிறது வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துருச்சு அப்படின்னா என்னவா மாறிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த
ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்ற ஒன்று தானே கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை. இதுதான் வந்து ஆன்சரே, ரைட்டா? ஸோ அதாவது நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு 3 வகையான டெஃபிசிட் இருக்குதுன்னு சொன்னால, ரெவன்யூ டெஃபிசிட், அதுக்கு அடுத்தது வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் டெஃபிசிட். அதாவது ப்ரைவேட் டெஃபிசிட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, சரி. அதாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி டெஃபிசிட், இந்த மாதிரி மெயினாக இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ ரெவன்யூ டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபார்முலா வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகள், ரெசிப்ட்னா வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருடைய மாத சம்பளம் 50,000 ரூபா, ஆனால் அவர் செலவு பண்ணுறது, அதாவது வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, எடுத்து கரண்ட் பில்லு கட்டுறாரு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா வருது, ரைட்டா? சாரி, இதெல்லாம் சேர்த்து ஒரு 60,000 வருது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ரூபா அவர் கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா 10,000 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒருத்தருடைய மாத சம்பளம் 50,000 ரூபா, அவருடைய வீட்டு வாடகை, அதுக்கடுத்து வந்து அவர் ஃபுட்டு சாப்பாட்டுக்காக செலவு பண்ணுறது, கரண்ட்டு பில்லு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 60,000 ரூபா வருது. அப்போ எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னா 10,000 ரூபா வந்து அவர் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாரு. அப்போ அந்த 10,000 ரூபா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பாரோ பண்ணணும், அதாவது கடன் தான் வாங்கி ஆகணும். அப்போ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா ரெவன்யூவில் வரக்கூடிய பற்றாக்குறை, ரைட்டாக? சம்பளத்தில் வரக்கூடிய பற்றாக்குறை ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, டோட்டல் ரெசிப்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமானது. இல்லைனா நம்ம இந்த ரெவன்யூ டெஃபிசிட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 ரூபா வந்து கிடைக்கிது, சரியா? உங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க, 100 ரூபா கிடைக்கிது. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 120 ரூபாய்க்கு ஒரு ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்றோம். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ ரூபா கடன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா ஒரு 20 ரூபா. இதுதான் வந்து ரெவன்யூ டெஃபிசிட். இதுவே வந்து இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா வந்து இப்போ என்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 120 ரூபா இருக்குது. இல்லைனா வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே இப்போ எனக்கு வந்து ஒரு பாக்கெட் மணி கிடைக்குது 100 ரூபா, ஆனால் வந்து ஸ்நாக்ஸுக்காக ஒரு 120 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன். இப்போ ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்றது எனக்கு ஒரு பாக்கெட் மணி 100 ரூபா கிடைக்கிது. நான் வந்து என்ன பண்ணுறேன், 120 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்றேன். அப்போ 20 ரூபா வந்து நான் வெளியே எங்கேயோ கடன் வாங்கியிருக்கேன். அதான் ரெவன்யூ டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்கிட்ட அதே 100 ரூபா பாக்கெட் மணி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா 120 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸு, அது போக ஒரு 500 ரூபாய்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு புக்கு ஒன்று வாங்குறேன். அப்போ வந்து எவ்வளோ செலவாகுதுன்னா 620 ரூபா செலவாகுது. அப்போ நான் வெளியே இருந்து எவ்வளோ வாங்குற மாதிரி இருக்குன்னா 520 ரூபா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த டோட்டலாக லோன் எடுக்கிற எவ்வளோ பெரிய இது, அதுதான் வந்து என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் கிட்ட வரும், ஃபிஸ்கல் டெஃபிசிட். இதுவே ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ நான் வந்து 520 ரூபா வந்து நான் கடன் வாங்கியிருந்தேன்ல, அந்த 520 ரூபாய்க்கு நான் 50 ரூபாய்க்கு வட்டி கட்டுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ 50 ரூபா வட்டி கட்டுவேன். அப்போ எவ்வளோ இருக்குதுன்னா 520 மைனஸ் ஒரு 50 வந்து பார்த்துட்டிங்கன்னா 470. வட்டி கட்டுறதை நம்ம இது பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அப்போ வட்டி கட்டுறதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 470 ரூபா வருது. அதுதான் ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்றது. ஆல்ரெடி கடன் வாங்கினதுக்கு வட்டியை கட்டுறது வந்து மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா ப்ரைமரி டெஃபிசிட் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைமரி டெஃபிசிட்டு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு. நம்ம ப்ரைமரி டெஃபிசிட்டு கூட வட்டி கட்டுறதை ஆட் பண்ணோன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு கூட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை வட்டி கட்டுறதை மைனஸ் பண்ணிட்டோன்னா அது ப்ரைமரி டெஃபிசிட்டாக வந்துடும். டெஃபிசிட்னா பற்றாக்குறை, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து செலவுகள், ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்றது வருமானம். நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, சரியா? இப்போ இந்தியாவில் வந்து டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து குறைந்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்றது கேள்வி, ரைட்டா? ஒரு நாட்டினுடைய வரி மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் ஏற்படும் குறைவு எதை குறிக்கிறது அப்படின்ட்டு சரியான பதில் தான் வந்து கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ இங்கே எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேக்ஸ் டு ஜிடிபியினுடைய ஃபார்முலா வந்து என்னன்றது பார்த்திங்கன்னா டோட்டல் டேக்ஸ் ரெவென்யூ, வரியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் டிவைடட் பை கீழே நாமினல் ஜிடிபி. நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் நாமினல் ஜிடிபின்னா என்ன, ரியல் ஜிடிபினா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த நாமினல் ஜிடிபி இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னா இந்த டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்றது. அதற்கான ஃபார்முலா வந்து இதுதான், சரியா? டோட்டல் டேக்ஸ் ரெவென்யூ, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நாமினல் ஜிடிபி, பெயரளவுக்கு ஜிடிபி இன்டூ 100. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடச்சிடும், டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்றது ஒன்று கிடச்சிரும். இப்போ
இந்த டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து அதிகமாகுது ப்ளஸ் கம்மியான என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அதிகமானால் நம்ம நாட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா நல்லது, அதிகமாக தான் இருக்கணும். கம்மியானால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்மியாகுது அப்படின்றது தான் வந்து இதனுடைய கேள்வியாகவே இருக்குது. அப்போ கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோ எக்கானமிக் க்ரோத் ரேட், இது வந்து கரெக்டு தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது என்ன ஆயிரும் அப்படின்னா, சிம்பிளாக வந்து டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அதிகம்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது அதிகமாகுது. எப்படி அதிகமாகுதுன்னா, நம்ம வருவாய், அதாவது வரிகள் அப்படின்றது கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது டேக்ஸ் கலெக்ஷன் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இன்கேஸ் டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ கம்மினா வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாகுது, ரைட்டா? ஸோ டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா ஜிடிபி கம்மியாகும். ஜிடிபி கம்மியாச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த பொதுவான பொருளாதார வளர்ச்சி விகிதம் அப்படின்றது மெதுவாக தான் இருக்கும். இது கரெக்டு. அடுத்து தேசிய வருமானத்தின் குறைவான சமமான விநியோகம். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரைட்டா? நேஷ்னல் இன்கம்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் இன்கம் வந்து சமமாக வந்து பகிர்வாங்க, அது வந்து கம்மியாகும். ஸோ டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன். ஆன்சர் ஒன்று மட்டும்தான், இரண்டாவது கிடையாது. ஓகே, டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்றது வந்து சிம்பிளாக வந்து என்னென்னா, நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் கட்டுறாங்க. அதிகமாச்சு அப்படின்னா நிறைய பீப்புள் டேக்ஸ் கட்டுறாங்க, கரெக்டாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுவே கம்மியாச்சு அப்படின்னா வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எதில் போய் முடியும் அப்படின்னா பிளாக் மணி, ரைட்டாக? கருப்பு பணம் வந்து நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிடும், அதில் போய் முடிஞ்சிடும், ரைட்டா? ஸோ இதை தான் வந்து எதில் சொல்லுவாங்க அப்படின்னா இதில் இந்த டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. ஸோ பட்ஜெட் அப்படின்றது என்னது? பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னென்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அது ஒரு ஃபிஸ்கல் பாலிசி. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுக்கு 2 வகையான பாலிசி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஒன்று ஃபிஸ்கல் பாலிசி, இன்னொன்று மானிட்டரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸு, சரியா? அப்போ ஃபினான்ஸ்னால் யார் இந்த பாலிசியை போடுவாங்க? அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். மானிட்டரி பாலிசி, மணினா வந்து யார்? ஆர்பிஐ. அப்போ பட்ஜெட் அப்படின்றது வந்து என்னென்னா அது ஒரு ஃபிஸ்கல் பாலிசி தான், ரைட்டா? ஃபிஸ்கல், அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கையை தான் வந்து பட்ஜெட் அப்படின்ட்டு அழைப்போம். ஸோ இதில் ஓகே, சாரி. ஓகே, ஸோ நம்மளுக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா விட்டது எல்லாமே நான் அதில் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் எதில் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 112 இருக்குது. ஆனால் பட்ஜெட் அப்படின்ற வேர்டு வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் இல்லை. என்னென்னு இருக்குன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு தான் வந்து இருக்குது, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யார்? பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு துறை தான் ரெடி பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ். ஸோ இது எதுக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்குது, நிதி அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுகிற ஒரு டிபார்ட்மெண்ட். இவங்க தான் வந்து பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுறது. ஓகே, அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலாக பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்தது யார் அப்படின்னா ஜேம்ஸ் வில்சன். எப்பொழுது அப்படின்னா 1860. ஓகே, அதுக்கடுத்து சுதந்திர இந்தியாவில் முதலாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தது வந்து யார் அப்படின்னா ஆர்கே சண்முகம் செட்டி அவர்கள். ஆர்கே சண்முகம் செட்டி அவர்கள். எப்பொழுதுனா 1947. ஓகே, அதுக்கடுத்தது மோஸ்ட்னால் வந்து அதிகமான டைம் வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்தது வந்து யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள். அதிகமான டைம் தாக்கல் செய்தது மொரார்ஜி தேசாய். கிட்டத்தட்ட 10 முறை வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்திருக்கிறார். ஓகே, அதுக்கு அடுத்தது 2017 ஆண்டு என்ன நடந்துச்சுன்னா ரயில்வே பட்ஜெட்டு. இதுக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட் தனியாக போட்டுட்டு இருந்தாங்க, ஜென்ரல் பட்ஜெட் தனியாக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரயில்வே பட்ஜெட்டையும் யூனியன் பட்ஜெட்டையும் ஒன்றாக இணைத்தது வந்து எந்த வருடம் அப்படின்னா 2017 வந்து ஒன்றா சேர்த்தாங்க.
2017 ஒன்றா சேர்த்தாங்க. இது எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் வந்து இதை சேர்த்தாங்கன்னா பிபேக் தேபராய் கமிட்டி. பிபேக் தேபராய் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் வந்து இதை சேர்த்தாங்க. ஓகே, அடுத்தது வேறு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதெல்லாம்னா, ஸோ இந்த 2017க்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரியினுடைய லாஸ்ட்டு, இல்லை இங்கே கீழே எழுதுகிறேன், பிப்ரவரியினுடைய லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே அப்போ தான் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2017க்கு அப்புறம், ஸோ 2017க்கு முன்னாடி, இது 2017க்கு அப்புறம் வந்து பட்ஜெட்டை வந்து எப்போ தாக்கல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி 1 இப்போயுமே பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்கிறாங்கன்னா பிப்ரவரி 1 தான். ஓகே, இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள். நெக்ஸ்ட்டு வேறு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, இது போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நிதி பற்றாக்குறை என்பது என்ன அப்படின்றது கேள்வி. ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேஜ். ஓகே, ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இருக்குது ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஓகே, காப்பி. ஸோ இங்கே இதில் பேஸ்ட். ஓகே, ஃபிஸ்கல் டெஃபிசிட் இங்கே இருக்குது. ஸோ நார்மலாகவே ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது வந்து என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்ட். அதாவது நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம், கம்மியாக வந்து சம்பாதிக்கிறோம். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து 120 ரூபா, நம்மளுடைய சேலரி வந்து 100 ரூபா. அப்போ 100 ரூபா இருக்குது, 120 பொருளை வாங்கினோன்னா எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா 20 ரூபா. அதுதான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ அப்போ வந்து நம்ம செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குது, கம்மியாக, அதாவது வாங்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குது, நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்றப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சேலரியாக வாங்குகிறோம்ல, அதில் அந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடன் வாங்குறத வந்து சேர்த்துக்கக்கூடாது. நம்மளுக்கு வரக்கூடிய காசில் சேலரியை சேர்த்துக்கணுமே தவிர நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா, அதாவது கடன் வாங்குகிறோம்ல, அந்த காசை சேர்த்துக்கக்கூடாது. அப்போ இதன்படி வந்து நம்மளுக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட் அப்படின்றது ஓகே. பட் ஆனால் வந்து இந்த டோட்டல் ரெசிப்டில் பாரோயிங்ஸ் ஆட் ஆகாது. பட் ஆனால் இந்த ஆப்ஷனில் அது கொடுக்கல. ஸோ இது தப்பு, ரைட்டா? ஏன்னா இதில் பாரோயிங்ஸ் ரெசிப்ட்னா வந்து நம்ம வாங்கக்கூடிய எல்லா காசும் வந்துடும், கடன் வாங்குற காசும் சேர்த்து தான் வந்துடும். அப்போ பாரோயிங்ஸ் இதில் ப்ராக்கெட்டில் போட்டு எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங்ஸ் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு கரெக்டு தான். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதில் வரவே வராது. ஓகே, ஏன்னா வந்து ரெவன்யூ டெஃபிசிட்டில் தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட், அதாவது ஆர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரெவன்யூ டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். அதுக்கு அடுத்தது ஸோ அப்போ வந்து இதுவும் கிடையாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதுவும் வரவே வராது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் பற்றாக்குறை மற்றும் அரசாங்கத்தின் சந்தை கடன் மற்றும் பொறுப்புகளின் கூட்டுத்தொகை, இதனுடைய அந்த கூட்டுத்தொகை தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருவாய் பற்றாக்குறையிலிருந்து மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்கான மானியங்களை கழிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரெவன்யூ டெஃபிசிட் இருக்குல்ல, ரெவன்யூ டெஃபிசிட்டில் இருந்து கிராண்ட்ஸ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ், அந்த கிராண்ட்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்றது கேள்வி. இது வந்து எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்ற ஒன்று கிடைக்குமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்னென்னா அதில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது மொத்த செலவுக்கள். அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எதெல்லாம் வந்து வரும் அப்படின்னா, நார்மலாக டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னென்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகள். ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா மூலதனத்திற்கு பண்ணக்கூடிய செலவு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மிஷின் வாங்குறேன் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நான் ஒரு ஃபுட்டு வாங்குறேன் அப்படின்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரக்கூடியது, ரைட்டா? அடுத்தது
அடுத்து டோட்டல் ரிசிப்ட். இந்த டோட்டல் ரிசிப்ட் அப்படின்றது வந்து என்னென்னா நமக்கு வரக்கூடிய வருமானங்கள். ஸோ இதில் எதெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னா ரெவென்யூ மூலமாக வரக்கூடிய ரிசிப்ட்டு ப்ளஸ் நான் டெப்ட்டு கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்டுக்கு கீழே வந்து எதெல்லாம் வரும்னா அதாவது லோன் ரிக்கவரி, நம்ம வாங்கின கடனை வந்து திருப்பி எடுக்கிறோம்ல, ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த பொதுத்துறை நிறுவனங்களினுடைய பங்குகளை விற்பதன் மூலியமாக காசு வரும்ல, ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கு கீழே தான் வந்து வருமே. ஓகே, பட் ஆனால் இந்த ரிசிப்ட்ஸில் வந்து எது ஆட் ஆகாது அப்படின்னா வாங்கக்கூடிய கடன் இருக்குது தெரியுமா, அது ஆட் ஆகாது. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெவென்யூ டெஃபிசிட்டு, அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல், அது எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்ற 2 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்ற ஒன்று, அடுத்து எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்ற ஒன்று. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் இதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுடைய நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து மாத சம்பளம் வந்து 50,000 ரூபா, ஸோ சேலரி வந்து 50,000 ரூபா. அவர் பண்ணக்கூடிய செலவுகள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப அது வந்து ஒரு 60,000 ஆயிடுது. அவர் ஒரு 60,000 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆகுது. ஸோ இந்த பண்ணக்கூடிய செலவுகள் இருக்குல்ல, இந்த செலவில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிரதருக்கு வந்து ஒரு 5,000 ரூபா கொடுக்குறாரு. அதாவது இந்த 60,000த்துக்குள்ளேயே ஒரு 5,000 கொடுக்குறாரு. இந்த 5,000 வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக அவருடைய பிரதர் ஸோ எந்த ரீசனுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கிக்கோ அப்படின்ட்டு ஒரு 5,000 ரூபாயை கொடுக்குறாரு. ஒரு லேப்டாப் வாங்கிக்கொண்டு ஒரு 5,000 ரூபாயை கொடுத்துட்றாரு. சரியா? சரி, இப்போ இந்த கதையை வச்சு நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்றது எவ்வளோ, எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்றது எவ்வளோ. இப்போ அவருடைய தம்பிக்கு வந்து ஒரு 5,000 ரூபா கொடுத்து லேப்டாப் வாங்கிக்கோன்னு சொல்கிறாருல, இந்த 5,000 ரூபா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து லோன் கொடுத்துருப்பாரா? கிடையாது. தம்பிக்கு கொடுக்கறதுனால எதில் கொடுத்துருப்பார் அப்படின்னா கிராண்ட்டு, லோன் கிடையாது. இது வந்து கிராண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிராண்ட்டுனா வந்து காசு கொடுக்குறது தான், திருப்பி வந்து வாங்குறதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ கிராண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இதில் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்றது எவ்வளோனா, அவருடைய சம்பளம் 50,000 ரூபா, செலவு வந்து 60,000, எக்ஸ்ட்ரா கேப் எவ்வளோ, 10,000 ரூபா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த ரெவென்யூ டெஃபிசிட் வந்து எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபா. இதுவே எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னா அவர் 50,000 சம்பளம் வாங்குறாரு, 60,000 இப்போ யூஸ் பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய தம்பி அப்போ 10,000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வருது இல்லை. அப்போ அந்த 10,000 ரூபாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் கிராண்ட்டு இலவசமாக தான் கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த கிராண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த 10,000 ரூபாவில் வந்து இந்த 10,000 ரூபாவில் மைனஸ் ஒரு 5,000 ரூபா, 5,000 ரூபா வந்து பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து கிராண்ட்டு, எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட்டில் கிராண்ட் வந்து வராது. ஓகே, ஸோ அதனால் வந்து எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட் வந்து எவ்வளோ அப்படின்னா 5,000 ரூபா தான். 5,000 ரூபா, ஏன்னா கிராண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். இதை தாண்டிலாம் வந்து வராது. ஸோ ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்றதுக்கும் எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட்டுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஓகே, இது வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்து, இந்திய நாடாளுமன்றம் பட்ஜெட்டின் கணக்கியலை யாரால் ஆய்வு செய்கிறது? ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் வந்து பட்ஜெட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டை வந்து ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியினுடைய பெயர் என்ன அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மதர் ஆஃப் ஆல் கமிட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை தான் மதர் ஆஃப் ஆல் கமிட்டிஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க. எது? இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை. அதுக்கப்புறம் வேறு முக்கியமானது எதெல்லாம் அப்படின்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1921 உருவாக்கப்பட்டது. எந்த சட்டத்திற்கு கீழே அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கீழே உருவாக்கப்பட்டது 1921. அடுத்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் எத்தனை உறுப்பினர்கள்னால் 22 உறுப்பினர்கள். அதில் லோக்சபா மக்களவையை சேர்ந்து ஒரு 15 பேரும், ராஜ்யசபா மாநிலங்களவையை சேர்ந்த ஒரு 7 பேரும் வந்து இருப்பாங்க. ஓகே,
அதுக்கு அடுத்தது இந்த உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, ஸோ இந்த உறுப்பினர்களுக்கு வந்து பதவிக்காலம் டேர்ம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 1 வருடம் தான், 1 வருடம் தான். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 22 பேரில் வந்து மினிஸ்டர் வந்து இருக்கக்கூடியது. ஓகே, உறுப்பினராக வந்து மினிஸ்டர் இருக்க முடியாது. ஒருத்தர் அமைச்சராக மத்திய அமைச்சராக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து இதனுடைய உறுப்பினராக இருக்க முடியாது. ஓகே, அதுக்கடுத்து இதனுடைய சேர்மன், சாரி, ஸோ என்னுடைய சேர்மன் வந்து எப்பொழுதுமே சரியா, இந்த சேர்மன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுதுமே எந்த சைட்லேருந்து இருப்பாங்க அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து தான், எதிர்கட்சியிலேருந்து மட்டும்தான் தலைவராக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, நியமனம் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா ஸ்பீக்கர் லோக்சபா, ரைட்டாக, மக்களவையினுடைய சபாநாயகர் தான் வந்து இதை வந்து தேர்வு செய்வார். ஓகே, இது வந்து முக்கியம். அதுக்கடுத்தது இப்போ இன்கேஸ் வந்து நான் சொல்லணும் அமைச்சராக இருக்கிறவர் வந்து உறுப்பினராக இருக்க முடியாதுன்ட்டு. இப்போ இன்கேஸ் உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் வந்து அமைச்சராக அப்பாயிண்ட் ஆகிட்டார்னா அவர் இந்த பதவியிலேருந்து, இந்த உறுப்பினர் பதவியிலேருந்து விலகி தான் ஆகணும் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய வேலை என்ன அப்படின்னா, அதாவது கேக்னு ஒருத்தர் இருப்பார், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். ஸோ அந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்தியா என்னெல்லாம் பண்ணியிருக்கு, என்னென்ன செலவு பண்ணியிருக்கு எல்லாம். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடிட்டிங் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. அது எல்லாத்தையுமே வந்து ஆடிட்டிங் பண்ணுறது தான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய வேலை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னும் இதை வந்து அழைப்பாங்க. ரைட்டா, ஸோ அதுக்கு அடுத்தது இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய ஃப்ரெண்டு, அதுக்கடுத்து இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய ஃபிலாசபரு, அதுக்கடுத்து இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய கைடு. இது எல்லாம் வந்து யாரை வந்து சொல்லுவாங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் தான். நம்ம இந்த சிஏஜி பற்றிலாம் நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்க்குறப்ப நம்ம தெளிவாக பார்த்துடலாம், பாலிட்டியில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து பொருளாதார ஆய்வறிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியிடுவது யார்? ஸோ எக்கனாமிக் சர்வேயை பொறுத்த வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான். பிளானிங் கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், இது எதுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே இருக்குல்ல, ஸோ இந்த எக்கானமிக் சர்வேயை வந்து ரெடி பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ். இவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ் வந்து நிதி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, ரைட்டா, ப்ரிப்பேர் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ் அண்டர், இதை வந்து சூப்பர்வைஸ்னால் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்காணிக்கிறது வந்து யார் அப்படின்னா சீஃப் எக்கானமிக் அட்வைசர், இந்திய அரசாங்கத்தினுடைய முதன்மை பொருளாதார ஆலோசகர். இப்போ யார் இருக்கிறாருன்னா டாக்டர் வி அனந்த நாகேஸ்வரன் அவர்கள். அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் தான் இப்போ வந்து இருக்கிறார். ஓகே, ஸோ இதை வந்து முக்கியமானது. இது மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் வந்து இதை இந்த ஒரு எக்கனாமிக் சர்வேயை வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த தடவை எப்போ போட்டாங்கன்னா ஜனவரி 29 போட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு முக்கியமான பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு வேறு முக்கியமானது வந்து எதெல்லாம் அப்படின்னா, ஓகே இது போதுமானது தான். ஓகே, அடுத்தது அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, பணம் அப்படின்னா வந்து ஆர்பிஐ, இதுவே வந்து அரசாங்க செலவினங்கள், இது வந்து அரசாங்க செலவு அப்படின்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான், நிதி அமைச்சகத்துக்கு கீழே தான் வரும். ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்து வரவே வராது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவை பொறுத்த. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது. பின்வருவற்றில் எது நிதி அமைச்சகத்தின் கீழ் வராது அப்படின்றது கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எதுனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒன்று இருக்குது, ரெவன்யூ அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இது இருக்குது, எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருக்குது, பேங்கிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்று,
கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து சி தான். எது வந்து இல்லை அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இல்லாத டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவே வந்திருக்குது. ஓகே, 1 மணி நேரம் கிட்ட நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் இதில் வந்து நிறைய பட்ஜெட் பற்றி ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோலையுமே வந்து சேம் பட்ஜெட் ரிலேட்டடான கண்டென்ட் தான் வந்து இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூ.